பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே. சேஷு சேஷு, ஐயோ இது என்ன சேஷு, மேல பேண்ட் போட்டுக்கே ஷர்ட் போட்டுட்டு இருக்க, சிரசாசனமா பண்ணிட்டு இருக்க. ஏன்? ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு வேகமா முழுங்கிட்டேன். அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலையில நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு எப்படி சேஷு, உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும். அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இத மாதிரி நான் ஒண்ணும் எடுக்கல, அவன் தான் என்ன சிக்கல மாட்ட வச்சு விட்டான். ஆமா, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா, பாட்டி சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பாக்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா, கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல. ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ, எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ, நீயும் நந்துமா. ஆமா, நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்போ அம்மாவா போற? ஷட் அப். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிடா, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்னை கோச்சுக்காத கோச்சுக்காத. ஆமா, நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே. தெரியலையே சேஷு, தாலி கட்டுறதுக்கு அவர் என்னை எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன். லவ் இஸ் பிளைண்ட். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருதே. கரெக்ட். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி, நைனா முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பியே சேஷு? படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன். ஆமா, நீயும் நந்துவும் அந்த அளவா பழகுறீங்க? எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவில் இருந்து தெரியும். நானும் வந்திருந்து பாத்துட்டே இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? எந்த பொண்ணையாவதா? எங்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழயா இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலையா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நானும் பாக்கத்தான் போறேன். சேஷு, அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு, மறந்துடாதே. வரட்டுமா? வக்கீல் தொழிலை விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்ட போயா. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்ற, அதுல என்ன? ஆமாமா, மாப்பிள்ளைய கிளாஸ்மேட். கல்யாணம் முடிச்சதும் அப்படியே ஆபீஸ் போலான்ட்டு இருந்தேன். சாவியை மறந்துட்டா, அதான் எடுத்து போலான்ட்டு வந்தேன். ஏண்டா நந்து, என்னமா கல்யாணத்துக்கு போனியே, உன் ஃப்ரெண்டு உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்கலையா? கேட்காம இருப்பான். கரெக்டா டிஃபன் சாப்பிடுற நேரமா பார்த்து நீ எப்படா பதில் டிஃபன் போட போறேன்னு கேட்டான். அதுக்கு நீ என்னடா பதில் சொன்ன? கூடி சீக்கிரமே போடுறேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, ஏதோ இப்பவாவது உனக்கு கல்யாண ஆசை வந்ததே. எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆசை இல்லம்மா. வயசான காலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களே, உங்க பாரம் கொஞ்சம் குறைமேன்னுதான். இப்ப மட்டும் நான் எந்த வேலையை செய்யறேன்? உன் துணிகளை துவைச்சி அயர்ன் பண்றதுல இருந்து ஷூ பாலிஷ் போடுற வரைக்கும் இந்த வீட்டுல எல்லா வேலைகளையும் பாமா தான் செய்யறா. பாமாவா? ஆமாண்டா, எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தைன்னு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டா. நல்லா வாய்ப்பேசி பழகிட்டா. முந்தா நாள் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிணத்துடிக்கு போனேன். ஓடி வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டா. ஏண்டே, நான் எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தியான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? நான் காத்துட்டு இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அத்தேங்கிறா. எவ்வளவு குறும்பு பாத்தியா? ஏமா, அவதான் சின்ன பொண்ணு, நீங்களாவது இப்படி பேசுற தப்புன்னு சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே எங்கிட்ட குறும்பு பண்ணுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட குறும்பு பண்ணுவா. அப்ப என்ன தண்டனை கொடுக்க போறியோ கொடுத்துக்க. ஏமா, கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களே, என் கல்யாணத்தை நீங்க மட்டும் முடிவு பண்ணா போருமா? எல்லாரும் சம்மதிச்சு அவளுடைய அம்மா ஆண்டாள் மட்டும் சம்மதிக்கலன்னு தானே யோசிக்கிறேன். அது உள்ள யாருமா? அவதாண்டா என் மருமக. எப்போ உன்னை பார்த்ததும் ஓடிடுவா. இன்னைக்கு ஏமாந்து சிக்கிக்கிட்டா. டேய், வெக்கத்துல அவ முகம் எப்படி செவந்திருக்கு பாரு. வாடா வாடாண்ணா. வாமா, என் புள்ள உன் முகத்தை பாக்கணுமா? போங்கத்த. அடாடாடா,
நான் தான் பூ வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேனே, இன்னும் என்ன வெக்கம்? என்ன லட்சுமி பாமா ஜோசியர் சொன்னதெல்லாம் சொன்னாளா? அதுக்காக தானுங்களே பாப்பா பறந்துகிட்டு வந்துச்சு, சொல்லாம இருக்குமா? அந்த ஜோசியர் 9 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன ஓட்ட முடியார? பின்ன நம்ம எல்லாரையும் விட இவளுக்கு தானே என்ன சந்தோஷம் அதிகம்? சும்மா இரு, எல்லார விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். சும்மா இருங்க எஜமா, எல்லார விட எனக்கு தான் சந்தோஷம் அதிகம். எதுக்கு? கல்யாணம் சோத்துக்கா? ஏப்பா நந்தகோபால், ஏன் இன்னும் ஆபீஸ் போகலையா? இதோ புறப்பட்டேன். என்னப்பா தேடுறேன்? சாவி எங்கேயோ மறந்து வச்சு. இந்தாங்கத்த, துணி துவைக்கும் போது பேண்ட்ல இருந்தது. ஏப்பா இது ஆபீஸ் சாவி தானே? ஆமாம்மா, கேஷ் பாக்ஸ் சாவி. கேஷ் பாக்ஸ் சாவிங்கிற முக்கியமான விஷயத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தா எப்படிப்பா? ஆமாம்மா, நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா தான் இருந்தேன். நான் வரேன். படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு, ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அடே நந்து வா, வாடா வா. ஆத்துல எல்லாரும் சவிக்குமா? என்ன நீ மாத்திரம் தனியா வர்ற? ருக்மிணி தேவியார் வரலையா? ஏண்டா இந்த பிரபஞ்சமே நோக்க அந்த பொண்ணு தானடா. அடே அதை ஏண்டா எடுத்துட்டு போற? அதை ஏண்டா எடுத்துட்டு போற? நந்து சொல்ல கேட்க மாட்டியா? குடுத்துறா குடுத்துறா. டே நந்து, என்னடா பண்ண சொல்ற? என்ன நம்பி உள்ள வர்ற கேஸ் எல்லாம் நேரா கம்பி என்றதுக்கு உள்ள போயிடுறதுகள். காலம்பரத்துல இருந்து நீயும் வரல. இந்த பாரு, பேங்க் அக்கவுண்ட் ஓடி, அதனாலதான் பாக்கெட்ல பீடி. புடி புடி. எப்ப பாரு பஞ்சபாட்டே பாடு. பஞ்சப்பாட்டு பாடாம கொஞ்சம் போடுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வெர் ஆல் செட் அண்ட் டன். சேஷாத்ரி வக்கீல், BABL. வெளியில சொன்னாங்க, கேட்டு தான் வரேன். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த காசை வெளியே போயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தவணை முறையில வாங்கி இருக்கிறேன், இந்த வீடு உட்பட. என் சீரியர், என் தோப்பரார் மண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா இங்க பாத்தியாடா, இந்த புத்தகத்தெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவர் காலத்துல பாவம் அவர் கேஸே எடுக்கல. என் காலத்துல புத்தகத்தை தொடவே இல்லை. சேஷு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் ஒத்து வராது. நேக்கு புரியுதுடா, ஆனா கோர்ட்டுக்கு புரியலையே. பேசாம என் கூட வீட்டுக்கு வா. பேஷண்டே போப்படாத. ஐயோ, எனக்கு ஒரு சிக்கல்டா. சிக்கலா? மிஸ்டர் நந்து, இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல் விக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணாதான் டைட்டில் நிக்கும். நிக்க வைக்கட்டுமா? வாட்ஸ் யுவர் சிக்கல்? ஒண்ணு இல்லடா, அம்மாவும் மாமாவும் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு மாமாவோட பொண்ணு. மாமா பொண்ணு பாமா, அப்போ சிக்கல் தான். ஏண்டா நந்து, இவ்வளவு தூரம் நடக்கிற வரைக்கும் நீ வெறுமனையா இருந்த? ருக்குவை பத்தி நீ உங்க அம்மாட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? மெதுவா சொல்லிக்கலான் இருந்தேன். எப்போ கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா? அதுக்கு தானே உன்ட்ட வந்திருக்கேன். குழந்தைய பெத்துக்குவா. சி, விளையாடாதடா. இந்த சிக்கல் இருந்து என்ன காப்பாத்த முடியுமா முடியாதா? அப்பாவுக்கு துரோகம். மிஸ்டர் நந்தகோபால், உங்க அம்மாவுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ் அ லாயர் நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நெஞ்சு வலி வருமா வராதா? வரும். வெரி குட். நெக்ஸ்ட், அதிர்ச்சி தரக்கூடிய இந்த ருக்மிணி விஷயத்தை இப்போ உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமே கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், உன்னுடைய மாமா அதாவது ஏழுமலை அவர்கள் உன்னை சின்ன வயசுல இருந்த இவ்வளவு பெரியவனா ஆளாக்கி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவருடைய சொந்த ஃபேக்டரியிலேயே மேனேஜரா வச்சிருக்கார். ஆமே கரெக்ட்? கரெக்ட். சோ இந்த 2 பாயிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, 1 உங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, 2 உப்பிட்ட இடத்துக்கே நீ துரோகம் பண்ணவனா ஆயிடுற. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இது என்கிட்ட சொல்லி இருக்கிற. பை நந்து, பாமா உண்மையிலேயே உன்னை நேசிக்குதா? ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ்? அங்கதான் நீ மிஸ் பண்ணிட்ட. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாமா, மாமா, உங்க அம்மா 3 பேருடைய பொசிஷனுமே கவலைக்கிடம். சோ
யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சைலண்ட். மௌனமா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா உச்சிதம். வேற வழியே இல்லையடா. இருக்க நெஞ்சு வலி தற்கொலை. நான் வரேன். பா. டேய் நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் ப்ரூஸ் நினைப்ப செரஞ்சு குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீதான் ஏதாவது ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் நான் வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரு, நீயும் ஒரு டைப், உனக்கோ டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இத பாருடா, பாமா ருக்மணி ரெண்டு பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்ட நான் போக மாட்டேன். ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா ஏண்டா இப்படி பண்ண? எப்படி எப்படி? பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவானாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீர்த்துருவ. ராத்திரி பொழுதுல சண்டை சச்சரவே இல்லாமையா இருக்குன்ற. முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற, பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தனம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பர்றா, இந்த சேஷாத்ரி BABL வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏம்மா மாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தையே அடைச்சுட்டு இருக்கியே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நோக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அக்கார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தாராமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கி இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லன்னா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுவா. பக்கத்திலேயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்ட விட்டு கண்டகர நினைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதிர அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரை உன் பக்கமா ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறு, ஊட்டி விடு. ஒண்ணு தெரியுமா நோக்கு, ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டான் மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்க. போங்கண்ணே. சும்மா போக சொல்றியா? தாகமா இருக்க. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ். இங்கேயுமா என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கிறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே. ஐயோ பாவமே. ஏ சேஷு, ஆ, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, ஏ அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போக விடுவான். மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம், காயறான். அப்படியா? வயிறு காயறான். இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்கார்ந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூர மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுவனா? என்னுடைய எய்மே அவனையும் அவளையும் பிரிக்கணுங்கிறதான. அந்த சிரிக்கிய சேஷு வாட்டி நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய, ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிவிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மிணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன அங்க வர சொன்ன? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், ரெண்டு பேரையும் வர சொல்லிருக்கே, ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இங்க ஏதாவது தாராதான் நான் எப்படா சமாளிக்கிறது? ஆனா பைத்தியாரா, நந்து பைத்தியாரா, பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதானா நம்ம பாயிண்ட். இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வர போறா. அவளும் கேரியர், இவளும் கேரியர், ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிடா இந்த பிரெயினுக்கு எவ்வளவு ஸ்டேரிங் கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா
டேய் ரெண்டு பேரும் ஒண்ணா வராங்கடா. ஐயோ எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏடா டேய் என்ன மாட்டி விட்டு கவுதா படுத்துட்டு இருக்க. ஐயோ 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 அண்ணிங்களே பாமா ருக்மிணி. ஆமா வா. நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா உன் கண்ணாடிங்க. கண்ணாடி போட்டவன் நான். வாங்குவா பாமா ருக்மிணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். ஆஹா. நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோ இல்லையா? காத்தாட வந்திருக்கேன். ஆஹா. நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். கல்ல என்ன? கனகாம்பரம். அடடே நீ வண்டி. வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். ஆஹா. நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? எங்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்காரு. எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேலை தாப்பா போட்டு குளிக்கிறான். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணை பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். ஏ சேஷு, ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்தது தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலைய போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுன்னு. என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பார்க்கணுமே. விளையாடாதீங்க. நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏழு வந்து உட்கார்வாரு. பகல் கனவு. பாவம். ராத்திரி தியேட்டர்ல உங்களை பார்த்து ஒருத்தர் கத்துனாரே, அவர் யாருங்க? அவர் எங்க மாமா. அவருக்கு பொண்ணு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணுக்கு உங்களை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஆமா. அப்பா அவர் கத்தினதுல நியாயம் இருக்கு. என்ன எப்ப உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். என்ன பாட்டி? வந்துட்டியா? ருக்கு என்ன பண்ற? அடுப்புதுறாளா? ஏன் நீ குளிர் காய போறியா? இல்ல ருக்கு என்ன பண்றான்னு. மாப்பிள்ள உள்ள இருக்க. ருக்கு அவளும் தான் உள்ள இருக்கா. ஓஹோ. இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே உள்ள போறேன். என்னல ஏர்? என்ன ருக்கு? காலங்காத்தாலேயே வந்துட்ட. ஏதாவது விசேஷமா? என்ன நீ மாப்பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்ட? அதுக்குதான் நீ வந்துட்டியே. போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஜாஸ்தி போடு போதும். முடிச்சு பாரு, பேருக்கு ஏத்த மாதிரி. நேத்தே நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னா இல்லையா? சும்மாரா, விஷயம் எக்கச்சக்கமா போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போயிடுச்சு? மூலமா ஜானா நேத்து ராத்திரி தியேட்டர்ல வச்சு என்னை ருக்மணி மாமா ஒன்னாவே பாத்துட்டாரு. அச்சோ, ஏண்டா இந்த மாதிரி உயிரோடு இருக்கிற? உன்னை வெளியே வா பேசிக்கலாம். இப்பவே போய் ருக்மணி கிட்ட பேசவா? உன்னை முறைக்காதற. அடே அடே, அதிர்ஷ்டகாரம் பைய. ஜிகிரி காபி. தேங்க்யூ. இருக்கு. நேத்து கிருஷ்ணலீலா படம் பாத்திய, அது உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் சேஷு? சேஷு, அது சரி. இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்தா எப்படி அது பிடிக்கும்? இல்ல, அவருக்கு ஒரு மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. என்னங்க இன்னும் ஏதோ பாக்கி இருக்க போல இருக்கே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். ஏய், பண்ண ஒரு தப்பு வரைக்கும் போறண்டா. மேல தப்பு பண்ணாதடா. கொஞ்சம் சும்மா இருக்கேன். என்னங்க சேஷு, நீயே சொல்லு. ஏடா ரந்து சொல்லிட்டா. சொல்லு. இவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால வேற ஒண்ணும் இல்ல. இவன் பொண்ணுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. அது இது உலகான விஷயத்த சொல்லு. அதாவது மேலக்கார பந்தக்கார எல்லாம் இருக்கும் போது நான் கொஞ்சம் காபி சாப்பிட்டு சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல. நந்து இருக்கானே, நந்து, அவனுடைய மாமா பொண்ண முந்தா நேத்து கல்யாணம் பண்ணிட்டான். மரியாதையா வெளிய போங்க. ஐயோ, என் பேத்தி. பாட்டி, ருக்மணி தயவு செய்து நான் சொல்றது. shut up and get out from here.